சிங்கப்பூர் ஜப்பான் படைகளிடம் வீழ்ச்சி. 1942 பிப்ரவரி 15ஆம் தேதி இரண்டாம் உலகப் போரின் போது சிங்கப்பூர் ஜப்பான் படைகளிடம் வீழ்ந்தது. இது பிரிட்டிஷ் பேரரசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவமாகும். ஆசியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் பலவீனத்தை இது வெளிப்படுத்தியது. 1941 டிசம்பர் மாதத்தில் ஜப்பான் தென்கிழக்காசியாவில் வேகமாக முன்னேறியது. மலாயா வழியாக நிலப்பாதையில் முன்னேறி சிங்கப்பூரை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டது. ஜப்பான் படைகள் திட்டமிட்ட மற்றும் வேகமான தாக்குதல்களை மேற்கொண்டன. சிங்கப்பூர் ஆசியாவின் ஜிப்ரால்டர் என்று அழைக்கப்பட்டது. அது மிகவும் வலுவான கடற்படை தளமாக கருதப்பட்டது. ஆனால் அதன் பாதுகாப்பு பெரும்பாலும் கடல் வழி தாக்குதலுக்கே தயாராக இருந்தது. நிலப்பாதை தாக்குதலுக்கான பாதுகாப்பு பலவீனமாக இருந்தது. ஜப்பான் படைகள் வடபகுதியிலிருந்து மலாயாவை கடந்து சிங்கப்பூரை அடைந்தனர். 1942 பிப்ரவரி 8ஆம் தேதி அவர்கள் சிங்கப்பூர் தீவிற்குள் நுழைந்தனர். கடுமையான போராட்டம் நடந்தாலும் பிரிட்டிஷ் மற்றும் கூட்டணி படைகள் பின்னடைந்தன. தண்ணீர், உணவு மற்றும் வெடிகுண்டு போன்ற வளங்கள் குறைந்து வந்தன. பொதுமக்களும் கடுமையான குண்டுவீச்சால் பாதிக்கப்பட்டனர். நிலைமை கட்டுப்பாட்டை இழந்தது. இறுதியில் பிரிட்டிஷ் தளபதி ஜெனரல் ஆர்தர் பெர்சிவல் 1942 பிப்ரவரி 15ஆம் தேதி ஜப்பான் தளபதி யமஷிதா தோமோயுகி அவர்களிடம் சரணடைந்தார். சுமார் 80,000க்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ், இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய படையினர் சரணடைந்தனர். இது வரலாற்றில் பிரிட்டிஷ் தலைமையிலான படைகளின் மிகப்பெரிய சரணடைவாகும். சிங்கப்பூர் வீழ்ச்சி ஆசியாவில் சக்தி சமநிலையை மாற்றியது. ஜப்பான் ஆட்சி சிங்கப்பூரில் 1945 வரை நீடித்தது. இந்த சம்பவம் பிரிட்டிஷ் பேரரசின் வீழ்ச்சிக்கான முக்கிய திருப்புமுனையாகவும் பின்னர் ஆசிய நாடுகளின் சுதந்திர இயக்கங்களுக்கு ஊக்கமாகவும் அமைந்தது.